ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம வீடியோவில் ஏகேவோட விடாபிசி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போட்டோம்னா நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அன்டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயினும் பல வருஷம் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அப்படி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டுக்கு வர இந்த தருவாயில் கடைசியாக அவங்க 2 பேருமே ட்ரிப்பு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சது இந்த படத்தோட கதை. இப்போ அவங்க பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, படத்தோட ஹீரோ ஏகே சார் தான். இந்த படம் அவரோட வழக்கமான கேங்ஸ்டராவோ இல்லை போலீஸ் ஆஃபீஸராவோ இல்லை. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவர் பண்ண கேரக்டர்ஸ்லேயே இது யூனிக்கான கேரக்டர்னு சொல்லலாம். ஆக்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா ஏகே சார் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. த்ரிஷா மேம், அர்ஜுன் சார், ரெஜினா இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஆர்வம் சூப்பராக நடிச்சிருந்தாரு. அடுத்த பாசிட்டிவ் பாயிண்ட்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட வைக்காம முழுக்க கதையை மட்டுமே நம்பி சூப்பராக ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் சூப்பராகவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். மற்ற சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸ்லாம் சூப்பராகவே இருந்தது. படத்தில் நடக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே நம்மளும் அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுற மாதிரியே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் இன்டர்வல் விட்டுட்ட பிறகு எப்போலாம் திருப்பி இந்த படத்தை போடுவாங்க ஹைப் ஜாஸ்தியாகவே இருந்தது. அதனால சூப்பராக ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எழுதியிருந்தாங்க. படத்தில் இதெல்லாம் தான் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்து வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா மெனுக்கிட்டு சூப்பரான ரேட்டிங்ல படத்தை இன்டர்வல் இருக்க சூப்பராக எங்கேஜிங்க கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல கதை எப்படி கொண்டு போகணும்னு தெரியாம ரொம்ப ஓவரா உழப்பி வச்சிருக்காங்க. நம்ம லியோ படத்தை எடுத்துக்கிட்டோம்னா, செகண்ட் ஹாஃப்ல வெறும் ஃபிளாஷ்பேக்கோட சீன் மட்டும் தான் ரொம்ப முக்கியத்தை இருந்தாங்க. மற்றபடி அதில் கதைன்னு நகர்ந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு சூப்பராக பரபரப்பாக கொண்டு போயிருந்தாங்களோ, செகண்ட் ஹாஃப்ல தான் கோட்டை விட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு லேசியான ரேட்டிங் தான் இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்த நெகட்டிவ் என்னன்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் தாங்க. நம்ம 60s 70sலாம் எந்த மாதிரியான ஃபைட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் கூட இல்லாம சூப்பரா கதையை நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க. அப்படியே இந்த படத்தை கொண்டு போயிருந்தா நல்ல படமே வந்திருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வைக்கிறேன்னு சொல்லி WWE வர ஸ்கிரிப்டட் ஃபைட் தான் இந்த படத்துல அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒஸ்டான ஃபைட்ஸ் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. அடுத்தது படத்துல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் பத்தி சொல்லணும்னா, அனிருத்தோட ஒர்க் சுத்தமா இந்த படத்துல இல்லவே இல்லை. வந்த பிஜிஎம் தான் வந்துகிட்டே இருந்தது தவிர புதுசான பிஜிஎம்லாம் இந்த படத்துக்கு கிரியேட் பண்ணலாம் தான் சொல்லணும். சாங்ஸ் கூட கேட்குற மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி சாங் பிளேஸ்மெண்ட்டும் மொக்கையா தான் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த படத்துல சரி பண்ணியிருந்தாங்கன்னா ஏகே சாரோட சூப்பரான படமாவே இந்த வந்திருக்கும். அதை இவங்க போட்டோ விட்டுட்டாங்க தான் சொல்லணும். நல்லவேளை இந்த படத்தோட டேரக்டர் இன்டர்வியூலாம் 1000 கோடி 2000 கோடி அடிக்கும்னு எதுவுமே வாய்ப்பு இல்லை. அப்படி விட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா படம் ட்ரோல் மெட்டீரியல் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுல இருந்து தப்பிச்சிருந்தா சொல்லணும் டேரக்டர். ஓகே கைஸ், நீங்க இந்த விடாமுயற்சி படம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லேசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.